ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெகன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி இல்லையா, அதனால் சாமிக்கு வந்து படையல் போடணும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதுக்கு நான் தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேன். என்ன சாப்பாடுனா தக்காளி சாப்பாடு தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னால் ரெகுலராக வந்து வீடியோஸ் போட முடியல. எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ தான் என்னால் வீடியோஸ் போட முடியுது. அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி. ஏன்னா அந்த மாதிரி ஒர்க்கு சண்டேவும் வச்சிடறாங்க. வீக்லி ஒன்ஸ் ஏதாவது வீடியோ போடலன்னா முடிய மாட்டேது. நான் இனிமேல் அதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி சமையல் பண்ணுறது நான் தான். தக்காளி சாப்பாடு. அம்மா வேறு என்னம்மா சாப்பாடு? தக்காளி சாப்பாடு. வேறு என்ன? சாமிக்கு வந்து தக்காளி சாப்பாடு, அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல் தான் வைக்கணுமா வாங்க. ஆனால் அவரைக்காய் பூசணிக்காயெல்லாம் இப்போ வந்து கையில் இல்லை. ஸோ அதனால் தக்காளி சாப்பாடு செஞ்சாங்க. ஏதோ ஒன்று, இந்த மூணில் ஏதோ ஒன்று செஞ்சு நமக்கு சாமிக்கு படையல் வச்சு பண்ணால் போதுங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு கதை சொன்னாங்க. சாமி வந்து எட்டி பார்க்குமாமா. சாமி வந்து வீட்டில் நம்ம காப்பு கட்டுறாங்கல்ல, அதெல்லாம் வச்சுட்டு இருக்குதான்னு பார்த்துட்டு போங்கம்மா. அப்படி வைக்கலைன்னா சாமி கோவிச்சுட்டு போங்கம்மா. அதனால நம்ம ஃபேமிலிக்கு வந்து கஷ்டம் வரும் அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. சரி இட்ரா வண்டியா அப்படிங்கிற மாதிரி சமையல் நானே பண்ணுறேம்மா. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அந்த முயற்சியில் இறங்கியிருக்கேன். சாப்பாடு கொஞ்சம் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுவேங்க. ஓகேவா அம்மா, ஸ்டார்ட் பண்ணலாமா? அதனால் அரிசி போட்டுக்கலாம். அரிசி ஊற வச்சுக்கலாம். ஓகே, அப்படியே பூ மாதிரி விழுகு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு இது போடலாம். ஓகே, அரிசி ஊற வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ். அரிசி ஊறதுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்த வேலைகள்லாம் முடிச்சிடலாம் சீக்கிரமாக. அம்மா அரிசி போட்டேன். சரி ஓகே. அம்மா தக்காளியில் கட் பண்ணி வெங்காயம் அரிய சொல்கிறாங்க. ஓகே, ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய் அரைச்சது, அப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு. வேணும்னா நம்ம கிராம்பெல்லாம் சேர்த்திக்கலாம் டேஸ்ட்டாக வேணும்னா. ஸோ ஓகே, போதும், இதுவே போதும். நான் இனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் கடுகு, கடுகு போடும்போது அது ரொம்ப ஓவராக கருகிடக்கூடாது. மீடியமான ஸ்லிம்மில் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? கடுகு பொடிச்சு வச்சு வெங்காயம் போடலாம். வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வணங்கணும். நல்லா அந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வணங்கணுங்க. அப்படின்னா தான் அந்த எசன்ஸ் வந்து, இந்த சாறு வந்து அந்த எண்ணெயில் கலந்து சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக கொடுக்கும். மா, பூண்டு இதெல்லாம் வாங்கிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? வெங்காயமா? வெங்காயம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சொன்ன மாதிரி வெங்காயம். ஸோ வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. நம்ம தக்காளியை கொட்டிடலாம்.
பொடியை நறுக்கி வச்சு தக்காளியை கொட்டிடலாம். நல்லா வணக்கிக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. இல்லைன்னா அதை வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அது பச்சை வாசம் அடிக்கும். பேசாதீங்க. இங்கே என்ன குக்கிங் சமையல் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா தக்காளி அப்படியே இந்த எண்ணெய், கடுகு, வெங்காயம்லாம் எல்லாம் சேர்ந்து நல்லா இப்போ வதங்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை வந்து தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட வேண்டியதான். அதான் ப்ராசஸ். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. நம்ம அடுத்தது நம்ம அரிசியை போடுவோம். கொண்டாங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு தடவை கலரி விடணுமாம்மா. வணக்கிற மாதிரி அந்த அரிசி நம்ம வந்து நல்லா கலரி விடணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி தண்ணி தான் ஊற்ற போகிறோம், ஏன் அப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். மஞ்சத்தூளும் மிளகா அரைச்சி வச்ச மிளகாத்தூளையும் நான் போட மறந்துட்டேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த வேணும் தேவையான வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கடவுளே, இந்த உலகத்தில் எல்லாம் நிம்மதியாக வாழலாம், பணம் காசு கிடைக்கவே இல்லையோ, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும். அதுக்கு நீ தான் உதவி செய்யணும் கடவுளே. ஹலோ வாழ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? மகர சங்கராந்திக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சாமியில் பண்ணிட்டாச்சா? நானும் பண்ணிட்டேங்க. எங்கள் வீட்லேயும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மகர சங்கராந்திக்கு சாமிக்கு படையல் வச்சு சாப்பாடுலாம் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ மகர சங்கராந்தினா என்னங்க? இது வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லேயும் கொண்டாட ஒரு பண்டிகை. அதாவது மார்கழி கடைசி நாள், தைக்கு 3 நாள் வந்து இதை கொண்டாடுறாங்க. சங்கராந்திங்கிறது வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. அது என்னன்னா, சங்கராந்திங்க ஒரு கடவுளாக அதை அரக்கனா என்னன்னு தெரியல, அதோட உடம்பு ஃபுல்லாக அழுக்குகள் இருக்குமாமா. அதை வந்து நல்லா சுத்தப்படுத்தி குளிப்பாட்டி அந்த சாமியை வந்து அழகு பார்ப்பாங்களாமா. ஸோ அது மாதிரி தாங்க நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த அன்னைக்கு இந்த மாதிரி காப்பு கட்டி வச்சோம்னா அந்த சாமியை வந்து பார்க்குமாமா. வந்து ஓகே எனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சாமியை வந்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் வாழ்த்தி வணங்கிட்டு போகுமாமாங்க. அதனால் நம்ம குடும்பம் வந்து செழிப்பாக இருக்கும், அந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா அந்த காப்பு கட்டுறது இருக்காங்கன்னா குளிர் நாட்கள் அதிகமாக இருக்குது இல்லையா, அந்த மார்கழியில்தான் குளிர் வந்து அதிகமாகும். அந்த இடத்துல நோய் எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்காக பூச்சி புழுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எது அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக அந்த வந்து காப்பு கட்டுவாங்களாமா. அந்த மூலிகை வாசத்தினால அது வந்து வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டு அந்த சுண்ணாம்பு தெளித்து சாணி தெளித்து வீட்டுக்கு முன்னாடியில் கோலம் போட்டு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒரு வகையில் சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஸோ மகர சங்கராந்தி வந்து இந்தியா மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கு பக்கத்து நாடான நேபாள், இந்தோனேஷியா, அப்புறம் ஸ்ரீலங்கா, இலங்கை இருக்கு இல்லையா, அங்கேயும் இதெல்லாம் வந்து கொண்டாடுறாங்க. இலங்கையில் வந்து தமிழர் திருநாள்னு சொல்லிட்டு தான் அங்கே கொண்டாடுறாங்க, ஏன்னா அங்கே தமிழர்களும் இருக்காங்க இல்லையா. நேபாளில் கொண்டாடுறாங்க. அப்புறம் பஞ்சாபில் டிஎன்பிசி எக்ஸாம் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது வந்து லோரின்னு சொல்லுவாங்க. நானும் 1 டைம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், பாஸ் ஆகலை, அது வேறு விஷயம். தமிழை மட்டும்தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், மற்றபடி மற்ற எல்லாத்துலேயும் டவுன் ஆயிடுச்சு.
ஸோ அதை பற்றி இப்போ பேச வேணாம், அதை விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் படித்தவங்களுக்கு தெரியும், அது வந்து லோரின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. மகர சங்கராந்தி வந்து நம்ம ஜாலியாக சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பாடெலாம் செஞ்சு சாமிக்கு வந்து சாப்பாடை வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ வந்து நாளைக்கு தைப்பொங்கல் இல்லையா, தை 1 உழவர்கள் திருநாள், காணும் பொங்கல், மாட்டுப்பொங்கல் எல்லாம் வரப்போகுது. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஜெகன் நியூஸ் சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.